அடுத்த மாதம் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள எதிர்பார்க்கப்படும் உலக தலைவர்களின் பட்டியலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சேர்க்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் முக்கிய உறுப்பினரான இந்தியாவின் பிரதமர் மோடி முன்னர் உறுதிப்படுத்தப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உள்ளிட்ட பிற முக்கிய சக்திகளுடன் கலந்து கொள்வார் என்றும் அவர்களின் வருகை இன்னும் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் அன்வார் கூறினார். ஜப்பான், தென்கொரியா, கனடா, இத்தாலி, ஐரோப்பிய ஒன்றியம், பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசியானின் வளர்ந்து வரும் உலகளாவிய நிலையை இந்த அணிவகுப்பு அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்றும் உச்சி மாநாடு பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் இரண்டையும் நிவர்த்தி செய்வதை உறுதி செய்வதில் சவால்களையும் முன்வைத்ததாகவும் அன்வார் கூறினார். தாங்கள் ஆசியான் பற்றி மட்டும் பேசவில்லை, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்த தலைவர்களை பற்றியும் தாங்கள் பேசுவதாகவும் இது ஒரு முக்கிய பணியாக இருக்கும் என்றும் அவர் நேற்று நடைபெற்ற 46வது ஆசியான் நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான பொதுச்சபையில் தெரிவித்தார். உலகளாவிய கவனம் விரிவடைந்த போதிலும் ஆசியான் அதன் கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் பிரதிநிதிகளுக்கு நினைவூட்டினார். கோலாலம்பூரின் கம்போங் சுங்கைபாறு நிலத்தை மறு மேம்பாடு செய்யும் திட்டத்தில் மலாய்க்காரர்களின் முன்னுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஷா விடுத்துள்ள அறைகூவலை தாங்கள் ஆதரிப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீனும் நேற்று தெரிவித்தனர். சுல்தானின் கோரிக்கையை வரவேற்பதாகவும் வரலாற்று பூர்வ சொத்துக்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்றும் அதேவேளை மேம்பாட்டு பணிகளும் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கு ஏற்ப சுல்தானின் ஆலோசனை அமைந்துள்ளதாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள மலாய்க்காரர்களின் கவலையையும் ஆதங்கத்தையும் சுல்தானின் அந்த அறைகூவல் உணர்த்துகிறது என்று ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனலைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடும் இதுதான் என்று அவர் தெரிவித்தார். கம்போங் சுங்கைபாருவில் உள்ள 37 வீடுகளில் வசித்து வரும் மக்களை வெளியேற்றுவதற்கு இம்மாதம் 11ஆம் தேதி அதிகாரிகள் முற்பட்டனர். ஆனால் 14 வீடுகளின் உரிமையாளர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர். இதனால் அங்கு கைகலப்பு நடைபெற்றது. இந்த கைகலப்பின் போது டாங்வாங்கி போலீஸ் தலைவர் சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் இரத்த காயங்களுக்கு ஆளானார். மலைப்பகுதிகளில் நடைபயணம் செய்யும் அனைவரும் வானிலை மாற்றங்களை கவனித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கோலாலம்பூர் போலீஸ் உள் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு பிரிவு தலைவர் SAC காலிட் சயோன் வலியுறுத்தியுள்ளார். இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் போன்ற நிலைமைகள் நிலச்சரிவு மற்றும் திடீர் நீர்வரத்து அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். இந்த நிலைமைகள் அனைத்து நடைப்பயணிகளுக்கும் ஆபத்தானவை என்றும் நடைப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு வானிலை செய்திகளை பரிசீலித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் நேற்று வங்சா மாஜு பகுதி 6 நடந்த நிலச்சரிவு மாதிரி பயிற்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த பயிற்சியில் சுமார் 500 பேர் பங்கேற்றனர். வங்சா மாஜு பகுதி 6 கடந்த 2022ஆம் ஆண்டில் 5 வீடுகளையும் 28 குடியிருப்பாளர்களையும் பாதித்த நிலச்சரிவு நிகழ்ந்ததால் இந்த பகுதி மாதிரி பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டது. பொது சுகாதாரத்திற்காக உணவகங்களில் புகைப்பிடிக்க தடை செய்யப்பட்ட பகுதிகளை மக்கள் மதிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் வலியுறுத்தியுள்ளார். சிறார்களும் கர்ப்பிணி பெண்களும் முதியவர்களும் இருக்கும் இடங்களில் புகைப்பிடித்தல் மிக கேடானது என்பதால் உணவகத்தின் கடைசி மேசையில் இருந்து குறைந்தது 3 மீட்டர் தூரத்தில் மட்டுமே புகைப்பிடிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். ஷா அலாம் பகுதியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் மிரட்டல் விடுத்த புகைப்பிடிப்பவரை போலீசார் கைது செய்த சம்பவத்தை அடுத்து அமைச்சர் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். பொது சுகாதார சட்டம் 2024 சட்டம் 852 பிரிவு 16(2) கீழ் உணவகங்களில் 3 மீட்டர் விதி இன்னும் அமலில் இருப்பதாகவும் தடை செய்யப்பட்ட பகுதிகளை விட்டு வெளியே புகைப்பிடிப்பவர்களின் உரிமைகள் மீறப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டத்தை மீறுவோருக்கு நாடு முழுவதும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அனைத்து உணவகங்களையும் ஒரே நேரத்தில் கண்காணிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். உணவக உரிமையாளர்களும் பணியாளர்களும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் புகைப்பிடிக்கும் வாடிக்கையாளர்களை எச்சரிக்க வேண்டும் என்றும் உள்ளூர் அதிகாரிகளும் சமூகமும் இணைந்து இந்த விதிகளை பின்பற்ற வைக்க உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
ஜொகூரில் 2 நாட்களுக்கு முன்பு கார் ஒன்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட மலாயான் இனத்தைச் சேர்ந்த புலியின் உடல் கள்ளச்சந்தையில் 2.5 லட்சம் வெள்ளிக்கும் 3 லட்சம் வெள்ளிக்கும் இடையில் விலை போகும் அளவுக்கு மதிப்புடையது என்று வனவிலங்கியல் மற்றும் தேசிய பூங்காத்துறையின் தலைமை இயக்குநர் அப்துல் காடிர் தெரிவித்துள்ளார். வன விலங்குகளை கடத்தும் கும்பலால் அந்த புலி கொல்லப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து அக்கும்பலை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசாருடன் இணைந்து வன விலங்கியல் துறை அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். கள்ளச்சந்தையில் புலியின் ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் தனித்தனியாக விலை நிர்ணயிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மலாயான் புலிகளும் இதர அரிய வகை விலங்குகளும் வேட்டையாடப்படுவதை தடுப்பதில் தாங்கள் முழு கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். சபாவில் மின் விநியோக பணியில் ஈடுபட்ட போது வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட பணியாளர் ஒருவர் நேற்று மாலை நீரில் மூழ்கி இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். 35 வயது மசேதே ரோஸ்மின் என்பவரின் உடல் நேற்று மாலை 6:18 மணி அளவில் கெனிங்காவில் உள்ள காம்போங் லியாவ் லாவுட் ஆற்றில் டீம் கைவான் ஸ்டார் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் இயக்குநர் முகமது ஃபிசார் அசீஸ் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் சபா எலக்ட்ரிசிட்டி நிறுவனத்தைச் சேர்ந்த 3 ஊழியர்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் 2 தப்பித்துக் கொண்டனர். ஒருவர் மட்டும் நீரில் மூழ்கி இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.